ரொம்ப சுத்தம், ஒரு பொருளை வச்ச இடத்துல வைக்கிறது. ஆனா அது என்னை ஃபாலோ பண்ண சொன்னா தான் பிரச்சனை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இது குலாஸ் நாட்டு சக்கரை, சுத்தமா இருக்கும், ஈஸியா கரையும். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சக்கரை. வீட்ல பொன்வண்ணன் அவர்கள் எப்படிப்பட்ட அப்பா, எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். குழந்தைகள் ஒரு தவறு பண்ணாலோ சரி விட்டுரு, நடந்துருச்சு, வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆள் தான். முடிஞ்ச ஊரில் என்னை சார்ந்து இருப்பவர்களை சந்தோஷமாகவும் வச்சுக்கணும், அவங்களுடைய ரசனைகளுக்கு மதிப்பு தரணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யட்டும்னு சொல்லணும். சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம சரண்யா மேம் தான் கேட்குறேன். பர்சனல் கேரக்டராக இப்போ எனக்கு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடைவெளி இருக்கு. இங்கிருந்து யோசிக்கும் போது அவங்க செஞ்சிருவாங்கன்னு நான் நினைப்பேன். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ அவர் மறந்துடுவாரு அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயம், இன்ஸ்பயர் ஆன விஷயம்னா இருக்கும் இல்லையா? வெரி சின்சியர். பிரெயின்ல ஒன்று யோசிச்சா அது இம்மீடியட்டா அது நாக்கு வழியா வெளிவந்துடும். பிளஸ் ரொம்ப சுத்தம், ஒரு பொருளை வச்ச இடத்துல வைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா அது என்னை ஃபாலோ பண்ண சொன்னா தான் பிரச்சனை. இந்த கதை கேட்கும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு உப்பு புளிக்காரர் முடிந்த பிறகு கொஞ்சம் ஒரு கேப் விட்டு சரியான ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சா அடுத்தது பண்ணுவோம், அப்படிதான் மைண்ட் செட்டில் இருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்ஸ் போய்கிட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் பார்த்தியா அந்த குடும்பத்துக்கு இவ்வளவுலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம, இல்ல நான் அந்த குடும்பத்துக்காக இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி பேசுவியா அப்படின்னு கோபப்படாம, இது எல்லாமே ஒரு புலம்பலோட செய்ய போறோமா, இதை இந்த சிவராமன் எப்படி டீல் பண்ண போறான், அதான் இதுல இருக்கிற உப்பு புளிக்காரம் அப்படிங்கிறது ஒரு எங்க அப்பா போல இருக்கு அப்படிங்கிற அந்த உறவை ஆன் ஸ்கிரீன்லயும் சரி, ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி, சுட்டி குழந்தையா சுத்திட்டு இருக்கிற பசங்கன்னா யார் சொல்லுவீங்க? அந்த சின்மயி கேரக்டர், யாசிகா கேரக்டர், எல்லாருமே ஹாய் கைஸ், இட்ஸ் மீ மலர் ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ். ஜீ தமிழர் ரிலீஸ் ஆக போகிற கெட்டி மேளம் சீரியலோட ப்ரோமோ ரிலீஸ் நீங்கள் எங்களோட சேர்ந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நான் யாரோட கேரவானில் இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொன்வண்ணன் அவர்களுடைய கேரவானில் தான் இருக்கேன். அண்ட் நம்மளோட பொன்வண்ணன் அவர்கள் உட்காந்துருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நலமே சொல்க. எங்களுக்கு ஜென்ரலாக இப்போ நீங்கள் நடிக்கிற படங்களையும் சரி, இப்போ கெட்டி மேளம்லையுமே சரி, இந்த ப்ரோமோவில் நாங்கள் பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒரு நான் சொன்ன மாதிரி அப்பாவாகவும் சரி, ஒரு குடும்ப தலைவராகவும் சரி, எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணி கொண்டு போகிறீங்க, ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, பசங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, அதை எப்படி ஈக்குவலாக அந்த ஸ்ட்ரகிளை அந்த சேலஞ்சிங்காக நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டு வரீங்க அப்படின்றது எங்களால் பார்க்க முடியுது. பட் வீட்டில் பொன்வண்ணன் அவர்கள் எப்படிப்பட்ட அப்பா, எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். திட்டமிடுறவன் தான். ஓகே. ப்ராக்டிக்கலாக திட்டமிடுறவன். ஓகே. என் கையில் ஒரு 1,00,000 ரூபாயை கொடுத்தீங்கன்னா, கடந்த கால கனவுகள் இருக்குல்ல, சேமித்து வச்ச கனவுகள்னு இருக்கு இல்லையா, அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20% செலவு பண்ணணும்னு நினைப்பேன். ஓகே. கடந்த காலத்து செயல்பாடுகளில் மட்டும் முழுசும் செலவு பண்ணாமல், நிகழ்காலத்து எதிர்காலம் 3ஆக பிரிச்சுக்குவேன். கடந்த கால கனவுகளுக்கும் செலவு பண்ணணும், நிகழ்கால வாழ்க்கைக்கும் நம்ம ஒதுக்கணும், எதிர்காலத்துக்கும் சேமிச்சு வைக்கணும். இந்த 3மான செயல்பாடு இருக்கணும்னா எப்பவும் திட்டமிடுறவன் தான். ஒருவேளை நான் இந்த திட்டமிடுறதுல அந்த 1,00,000 ரூபா தொலைஞ்சும் போயிருச்சுன்னா, ஓகே தொலைஞ்சிருச்சு, வாட் நெக்ஸ்ட்? ஓகே. ஒரு குருவி நான் வளர்த்தேன்னா அதுக்கு ரெக்கை இருக்கும், அது எப்பவும் பறந்து போக தயாராக இருக்கும். ஒரு கிளாஸ் நான் வச்சு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா, அந்த கிளாஸினுடைய குணாதிசயம் எப்போ வேணாலும் கீழே விழுந்து உடையிறதுக்கு அது தகுதி இருக்குது, அது உடையத்தான் செய்யும். ஆனால் அதே நான் ஒரு சில்வர் டம்ளர் கையில் வச்சுருந்தேன்னா, கீழே விழுந்ததுன்னா சில்வர் டம்ளர் உடையாது, தண்ணி மட்டும்தான் கொட்டும். அப்போ ஒரே செயல் தான், வித்தியாசமான குணாதிசயங்கள் இருக்குது, வித்தியாசமான ரிசல்ட் இருக்குது. அப்போது பணம் என்பது திருட்டு போவதற்கும் காணாமல் போவதற்கும் அது ஏமாற்றப்படுறதுக்கும் வாய்ப்புள்ள ஒரு பொருள். சரியா? ஒரு வேளை அது கையை விட்டு போயிடுச்சு, அது குருவியை வச்சா பறந்து போகிற மாதிரி, கிளாஸ் இருந்தால் உடஞ்சி போகிற மாதிரி என் பணமும் என் கையிலேருந்து போயிடுச்சு. சரி, வாட் நெக்ஸ்ட்? இந்த இழப்பை எப்படி சந்திக்க போகிறோம்? அது அந்த இழப்பு நான் தாங்கக்கூடியதா, அல்லது நம்மளுடைய வாழ்க்கையவே சிதைக்கக்கூடியதா அப்படிங்கிறது அந்த செயல்பாட்டை பொறுத்தும். முடிஞ்சவர்களும் வாட் நெக்ஸ்ட், இந்த மனநிலை உள்ள ஒரு ஆள். இது நான் மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகள் ஒரு தவறு பண்ணாலோ அல்லது இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டாலோ சரி விட்டுரு, நடந்துருச்சு, வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆள் தான். ரொம்ப வெரி ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஆள். வாழ்க்கையை ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிட்டு கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இது ஒன்ஸ் இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு,
முடிஞ்ச ஊரில் என்னை சார்ந்து இருப்பவர்களை சந்தோஷமாகவும் வச்சுக்கணும், ஓகே அவங்களுடைய ரசனைகளுக்கு மதிப்பு தரணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யட்டும்னு சொல்லணும். என் அனுபவம் ஏதாவது வழிகாட்ட முடியும்னா அதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். ஓகே அதை தாண்டி அவங்க ஏதாவது ஒன்று செய்கிறாங்கன்னா அதுக்கு உதவி பண்ணுவேன். அவ்வளோதான். சில்லாவுமே நம்ம வந்து Yes, பர்சனலாகவும் yes, பார்க்கலாம். yes, ஓகே yes. சில் ஃபாதர் தான்ப்பா பொன்வனன் அவர்கள். ஸோ வந்து எல்லாருமே ஓன் பண்ணிக்க தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட அப்பா வந்து நமக்கு வந்து நம்ம பர்சனல் லைஃப்பில் நமக்கு அப்பாவா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதே தான் வந்து உங்களுடைய கேரக்டர்லையுமே எங்களால் பார்க்க முடியுது. அண்ட் வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் தேவைப்படும் இல்லையா, நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கெரியர்லேயுமே சரி. ஸோ அந்த சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம சரண்யா மேம் தான் கேட்குறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக லைஃப் எடுத்துகிட்டு போகிறீங்க அண்ட் பக்கா பிளான் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, சரண்யா மேம் எந்த அளவுக்கு அதுக்கு ஈக்குவல் சப்போர்ட் பண்ணுறாங்க? இப்போ என்னது எப்படின்னா என்னுடைய திட்டமிடல் வந்து பொதுப்படையாக இருக்கும். ஓகே ஒன்றை திட்டமிட்டுட்டு அப்புறம் அந்த திட்டமிட்டதை செயல்படுத்தும் போது நிறைய டிஸார்டர் இருக்கும். ஓகே நான் அது அது இருக்கட்டும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். திட்டமிடல் எங்க அப்போ சொன்னீங்களா, ஆமாம் சொன்னேன், அது மெதுவாக செய்வோம் அப்படின்னு அப்படி ஒரு கேப் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று. ஓகே ஆனால் என் துணைவியார்ட்ட அது கிடையாது. ஒன்றை சொல்லிட்டா அடுத்த செகண்ட் அதுலேருந்து மாறவே மாட்டாங்க. அதுதான் ட்ராக். ஓகே ஒரு திட்டமிடல்னா அந்த திட்டமிடல் எல்லா செயல்லையும் இருக்கும். நம்மளே ஆச்சரியமாக இருக்குது, நம்ம சொன்ன நம்மளே மறந்துருப்போம், ஆனால் அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு பர்சனல் கேரக்டராக வந்து இப்போ எனக்கு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இடைவெளி இருக்குது ஓகே லைஃப்பை டீல் பண்ணுறதுலேயே கூட. ஆனால் அந்த இடைவெளி தான் எங்கள் லைஃப்பை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுதுன்னு நினைப்பேன். ஓகே இப்போ நான் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சரி. எஸ் இப்போ நான் என்னை போல இருந்தாலும் நிறைய மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க மட்டுமே இருந்தாங்கன்னா நிறைய அதை ஃபாலோ பண்ணுறதுலையும் பிரச்சனை இருக்கும். ஆனால் நானும் அவங்களும் ஒன்று நான் விட்டு கொடுக்குற ஆளாகவும் Balance. அவங்க அதை வந்து சின்சியராக பேலன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் இங்கிருந்து யோசிக்கும் போது அவங்க செஞ்சுருவாங்கன்னு நான் நினைப்பேன். ஓகே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ அவர் மறந்துடுவாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே புரியுது இல்லையா? புரியுது சார். ஐயோ ஒன்று சொன்னமே அவர் மறந்துட்டா அப்படின்னு அவங்க செஞ்சுருவாங்க. நான் என்னன்னா நான் மறந்துட்டாலும் அவங்க செஞ்சுருவாங்க. அது சரியா இருக்கு. ஓகே பேலன்சிங் பக்கா Yes, பேலன்சிங்ன்றது yes. வந்து நல்லாவே தெரியுது. நீங்க அவங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் இன்ஸ்பயர் ஆன விஷயம்னா இருக்கும் இல்லையா, பர்சனல் லைஃப்லயும் சரி, நீங்க சொன்ன மாதிரி பர்சனல் லைஃப்லயும் சரி, கெரியர்லயுமே சரி, நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன் நான் சரண்யா கிட்ட இருந்து அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வெரி சின்சியர், வெரி Okay. சின்சியர். அப்புறம் ரெண்டாவது பிரெயின்ல வந்து ஒன்று யோசிச்சா அது இம்மீடியட்டாக அது நாக்கு வழியாக வெளியே வந்துடும். ஓகே இன்பிட்வீன் அதுக்கு ஒரு ஸ்டோரேஜோ அல்லது ஒரு டிராவல் ஃபுட்டேஜோ அல்லது பின்னாடி தங்கி வைக்கலான்னு வேற ஒரு ஐடியாலஜி ஒன்றும் இருக்காது. ஓகே செகண்ட் திங் என்னன்னா, ஒன்று அப்படி வெளிப்படுத்திடுறதுனால அவங்க மண்டைக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கிறது எதையுமே பண்ணிக்கிறது இல்லை. ஓகே ஒரு கிரைம் ரேட்டாக இருக்கட்டும், அல்லது ஒருத்தரை பற்றி புரளி பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது ஒருத்தர் இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு வருத்தப்படுறதா இருக்கட்டும், எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து அவங்க க்ளீன் ஸ்லேட்டாக இருக்குது. இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஒன்று யோசிப்பேன், சரி அதை இப்போ சொன்னால் சங்கடப்படுவாங்க, அதை அப்புறம் சொல்லலாம்னு நினைப்பேன். இல்லை இப்போ வேண்டாம் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சொல்லிக்கலாம் இப்போ அப்படின்னு ஒன்று தள்ளி கூட போடுவேன். ஏதோ ஒன்று இருக்கும் எனக்கு வந்து யோசிக்கிறதுக்கும் வெளிப்படுத்துறதுக்கும் இன்பிட்வீன் ஒரு இடைவெளி இருக்குது. அது வந்து மாறுபட்டுக்கிட்டு கூட இருக்கும். அது இப்போ பொதுவாக மனிதர்களுக்கு மனிதர் வித்தியாசப்படும். ஆனால் அவங்ககிட்ட அதெல்லாம் இல்லை. அதை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ளஸ் ரொம்ப சுத்தம், ஒரு பொருளை வச்ச இடத்துல வைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய நல்ல. ஆனா அது என்னை ஃபாலோ பண்ண சொன்னா தான் பிரச்சனை. நான் என்னை ரசிக்க சொல்றீங்க, ரசிக்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லும் போது, இல்ல இது இப்படி அப்படின்னு என்னை என்கிட்ட சொல்லும் போது நான் சொல்லிடுவேன், என்னால ரொம்ப சிரமம். அது ஏதாவது செய்வேன், ஒரு நாள் செய்வேன், சொன்னதுக்காக வேணா செய்வேனே தவிர, ஆனா எப்பவுமே அது செய்யறது அப்படிங்கிறது கேரக்டர். அவங்க கிட்ட இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு ஆள் நம்ம கிட்ட மாட்டிட்டாங்கடா, அப்பா நான் தப்பிச்சேன்டா, அப்படி ஒரு ஆள் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டா செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ ஒரு நிறுவனத்துல நாம் நினைப்போம்ல, இப்போ அவங்ககிட்ட அந்த பொறுப்பை படிச்சுட்டு அவன் கரெக்டாக செய்வான் பண்ணிட்டு போவோம்ல, அது மாதிரி எனக்கு ஒரு பார்ட்னர் வந்து இது மாதிரி இருக்காங்க. அப்போ நான் நிறைய விஷயத்துல எஸ்கேப் ஆகிட்டேன், சந்தோஷப்படுறேன். ஓகேப்பா மேம், பார்த்துக்கோங்க, எப்படி உங்க ஃப்ராங்காக சொல்லிட்டாங்க, நீங்கள் பார்த்து நீங்கள் பேசிக்கோங்க. எஸ், ஸோ கம்மிங் டு கெட்டி மேளம். ஸோ ப்ரோமோலே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அந்த ஸ்ட்ரகிள், அவங்க பசங்களை வந்து கரையேற்றுற ஒரு விஷயம், இதெல்லாமே வந்து ப்ரோமோவில் பார்க்க முடிஞ்சு. அந்த அவங்களுடைய ட்ரீம் எந்த அளவுக்கு நம்ம வந்து சாதிக்கணும், ஒரு வீடு வாங்கணும், அந்த லக்ஷ்மி இல்லம்னு பார்க்கும்போதே உங்களுடைய அந்த ட்ரீமில் உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய எஃபர்ட்ஸ், நீங்கள் போராடி வந்த விஷயம் எல்லாமே வந்து அந்த ப்ரோமோவில் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த சீரியல், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த கதை கேட்கும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்கிரிப்ட். ஓகே, எனக்கு உப்பு புளிக்காரர் முடிந்த பிறகு கொஞ்சம் ஒரு கேப் விட்டு சரியான ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சா அடுத்தது பண்ணுவோம், அப்படி தான் மைண்ட் செட்டில் இருந்தேன். ஓகே,
அப்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ் போய்கிட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்னொரு லாங் ரன்னில் இன்னொரு ஓட்டம் எனக்கு வேண்டாம், அது தவிர்த்தரலாம்னு தான் நினச்சேன். ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு ஷார்ட் கமிட்மெண்ட், ஒரு 1 இயர்க்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள நுழைஞ்சு வெளியே வர்றதோ அல்லது ஒரு 10 days 15 daysக்குள்ளே ஒரு 20 days கமிட்மெண்ட்ஸாக வெளியே வர்றது எனக்கு தேவையாக இருந்தது. ஒரு ஒரு நிறைய நாள் ஓடுறது அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகும்போது அது கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணோம். இல்லைன்னா அது ரொம்ப சிரமம், பர்சனல் லைஃபையும் டிஸ்டர்ப் பண்ணும். அப்புறம் நான் ஒரு பிகினர் கிடையாது. நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ஒரு மிடில் ஏஜில் இருக்கேன். இப்போ வந்து எனக்கு என்ன தேவை இருக்குதுன்னா, சரியான ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டில் போய் அதில் பயணிக்கிற அந்த நாட்கள் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து இல்லை நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னார். சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தது. ரெண்டாவது அவங்க வந்து இதில் நிறைய எக்ஸ்பிரிமெண்டலாகவும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் டெக்னிக்கலாகவும் இதெல்லாம் சொல்ல இந்த ஸ்கிரிப்ட் சரியான ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த களம் நல்லா இருக்குது. அப்புறம் கேரக்டர்ஸ் பார்க்கும்போது கேரக்டரும் நிறைய எமோஷன்ஸை டீல் பண்ணுறதும் ஒரு மெச்சூர்டாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது வந்து க்ளோஸாக இருந்தது. அப்படின்னு தான் இந்த ஸ்கிரிப்டை கமிட் பண்ணிக்கிட்டேன். செகண்ட், இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நுழைஞ்சு நான் வேலை பார்த்தாச்சு. வேலை பார்த்த பிறகு நாம் கமிட் பண்ணினதுக்கும் இதுக்கும் ஐயோ தப்பாக முடிவெடுத்துட்டோமா அப்படின்னு தோணலாம். ஐயோ வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தோணலாம். இல்லை நம்ம நினைச்ச அளவுக்கு ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். இப்படி ஒரு ஒர்க்கிங் நம்ம நினைச்சதுக்கும் ப்ராக்டிக்கலுக்கு வரும்போது இருக்கும் இல்லையா. ஆனால் நான் என்ன நினைத்தனோ அதை விட சிறப்பாக தான் இருக்குது இந்த ப்ராஜெக்ட். விஷுவல்ஸ் நல்லாவே இருக்கு. குட், நாம் சரியான ப்ராஜெக்டோட தான், சரியான யூனிட்டோட தான் நான் கனெக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு எனக்கு கெட்டி மேலும் உள்ளார்ந்த முறையில் எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. அண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு 3 பொண்ணுங்களை எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஸோ கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து ஒரு ஃபாதர்லி ஃபிகர் ஃப்ரம் 3 கேர்ள் சில்ட்ரன் அப்படிங்கும் போது நமக்கு அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் எமோஷன்ஸ் எப்படி உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு? இப்போ இந்த ஸ்கிரிப்டே வந்து ஒரு மிடில் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கனவுகள், அந்த குழந்தைகள் படிப்பு, அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் செட்டில் ஆகும்போது ஏற்படுற உறவுகள் பிரச்சனைகள், இது போன்ற 3 தலைமுறையினுடைய பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. அப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இப்போ பிகினிங் ஸ்டேஜில் நாங்கள் இருக்கேன். இப்போ போக போகத்தான் தெரியும் நான் இதுக்குள்ளே வந்து என்ன விதமான பிரச்சனை இந்த கேரக்டர் டீல் பண்ண போகுது. ஆனாலும் இந்த கதை கேட்ட விதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அது இருக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஓகே, உங்களுடைய கேரக்டர் நாங்கள் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆடியன்ஸ் சைடில் இருந்து? நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்படி ஒரு அப்பாவாக பார்த்துட்டீங்க உப்பு புலிக்காரம்ல. இந்த இதில் வந்து ஒரு ஃபேமிலி மேனாகவும் சரி, இந்த கதைக்கான ஒரு கேரக்டராகவும் சரி, நீங்கள் என்னை இப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன? அதான் இயல்பான ஒரு மனிதன், தவறுகளுக்கு உட்பட்டவன், ப்ளஸ் வந்து சூழ்நிலை கைதின்னு சொல்லுவோம் இல்லையா. என்ன ஆசைகளை எல்லாம் திறந்துட்டு குடும்பத்தினுடைய ஆசைகளுக்காக அல்லது குடும்ப உறவுகளினுடைய ஆசைகளுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி வேலை செய்கிறதோ போராடுறதோ அதை வந்து பெரிய தியாகமாக எடுத்துக்காம, நான் வந்து பார்த்தியா அந்த குடும்பத்துக்கு இவ்வளோலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், இல்லைன்னா அந்த குடும்பத்துக்காக இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி பேசுவியா அப்படின்னு கோபப்படாமல், இது என்னுடைய பிளேஸ், இது வந்து என்னுடைய பெரிய பொறுப்பு, இந்த பொறுப்பில் நான் இவ்வளவும் டீல் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நான் எவ்வளவு சந்தோஷமாக டீல் பண்ண போகிறேன். என்னை சார்ந்து இருக்கிற உறவுகள் அல்லது நான் என் மூலம் வந்த உறவுகள், சார்ந்து இருக்கிற உறவுன்னா நம்ம யாரை சொல்லலாம், மனைவியை சொல்லலாம். என்னால் வந்த உறவுகள் அப்படின்னா என்னுடைய குழந்தை, அவங்கள சொல்லலாம். அப்புறம் இன்னொரு குடும்பத்தில் இருந்து நம்ம குடும்பத்துக்கு வர்ற இன்னொரு உறவுகள். அப்போ வெவ்வேறு விதமான மனிதர்கள், வெவ்வேறு உறவுகள் மூலம் நம்ம ஒரு குடும்பம்ங்கிற கான்செப்டுக்குள்ளே டீல் பண்ணுறோம். ரெண்டாவது பொருளாதார தேவைகள், அதை விட்டுன கனவுகள், வீடு, ஒரு கார் அல்லது உடை, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும். அது பொருளாதாரம் தான் தீர்மானிக்கும். அதில் வர்ற ப்ரெஷர், அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். அப்போ இது எல்லாமே ஒரு புலம்பலோட செய்ய போகிறோமா அல்லது தன்னம்பிக்கையோடு இதை அணுக போகிறோமா, அல்லது அன்பாகவும் இது என்னால் செய்ய முடிஞ்சது, அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு நான் இவ்வளவெல்லாம் என்னை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியோடு செய்ய போகிறோமா, இதை இந்த சிவராமன் எப்படி டீல் பண்ண போகிறான், அதுதான் இதில் இருக்கிற
ஓகே, நாங்களும் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். அண்ட் இதில் வந்து 1 hour ஷோ வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் கேட்டோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா புது ஆர்டிஸ்டோட புது பர்சன்ஸோடலாம் நீங்கள் வந்து இப்போ இந்த சீரியலில் நீங்கள் வந்து நடிக்க போகிறீங்க. ஸோ எடுத்தோடனே இந்த 1 hour ஷோவில் வந்து எல்லாரும் எவ்வளோ என்கேஜிங்காக எவ்வளோ ஈடுபாடோடு நடிச்சிட்டு இருந்தாங்க? 2 இருக்குமா. ஒன்று என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்டில் ஃபேமிலி ட்ராமாவில் ஓகே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் த்ரெட் அவங்க தான். ஆமாம். அப்போ நம்மளுடைய பார்ட்னர் யார்? இப்போ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் எப்படி என்னுடைய துணைவியாரை பற்றி சொல்கிறேன், எஸ், அதுபோல் ஸ்கிரிப்டில் பர்சனல் லைஃப் மாதிரி ஸ்கிரிப்ட் லைஃப்பில் வந்து ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஆமாம். இப்போது என்னுடைய பார்ட்னர் பர்ஃபார்மராக இருக்கணும், ப்ளஸ் வந்து கேரக்டர்ஸ் வைஸ் என்னோட லைஃப்பில் ஒத்து போகிற அளவுக்கு ஸ்கிரிப்ட் அமையணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்படி இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே எனக்கு பார்ட்னராக இருக்கிறவங்க, லைஃப் பார்ட்னராக இருக்கிறவங்க அவங்க பிரவீனா மேடம். எஸ், அவங்க சிறு வயதிலிருந்து நிறைய படங்கள் பண்ணி நேஷ்னல் அவார்டு வாங்கி மலையாள படங்கள் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஸ்மால் ஸ்க்ரீன்லேயும் அவங்களுக்கு வந்து ஒரு சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போது என்னுடைய பார்ட்னர் அப்படிங்கிறவங்க நான் என்ன அளவு ஃபீல் பண்ணுறனோ அந்த அளவுக்கு அவங்களும் வந்து ஸ்க்ரீனில் நாங்கள் நல்ல கண்டிப்பா. ஒரு ஸ்க்ரீனில் நல்ல ஒரு கம்பெனியன். அதுக்கு அடுத்தது என்னுடைய டாக்டராக வர்றவங்க, அம்மா, என்னுடைய சன் அப்படின்னு வர்றவங்க அத்தனை பேருமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்குது. எஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லா இடங்கள்லையும் அவங்க நிறைய பேர் அவங்களை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ்க்காக. எஸ், அப்போ அவங்கெல்லாம் எனக்கு உள்ள ஃப்ரேமுக்குள்ளே வந்திருக்காங்க. எஸ். அப்போ எங்களுடைய ஃபேமிலி எப்படி இருக்குதுன்னா, ஒரு நல்ல டைட் பேக்கேஜ் பர்ஃபார்ம் ஓரியன்டான ஆர்டிஸ்ட்டுகள் நிறைந்த ஒரு ஃபேமிலியாக இருக்குது. கண்டிப்பா. எஸ், அது அமைஞ்சிருக்கு. Yeah. அது சீன்ஸ் எல்லாம் நான் பண்ணும்போது நான் பண்ணுறது இல்லை, அப்படி எல்லாருமே அப்படி. இப்போ நம்ம உப்பு புளிக்காரம் பேசும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, ஆமா, ஆமா. ஆர்டிஸ்ட்டுகள் அப்படி. Yes. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, பர்ஃபார்ம் பண்ணும்போது கொடுத்து அவங்க பர்ஃபார்மன்ஸும் நம்ம பர்ஃபார்மன்ஸும் கலக்கும்போது சீன்ஸ் ரொம்ப இம்பேக்ட் ஆகும். ஓகே, இன்னொன்று என்னென்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. ட்ரெண்ட் உண்டு. எப்படின்னா, ஒரு சீனை எப்படி நம்ம அணுக போகிறோம், Okay. ஓவர் ட்ராமா பண்ண போகிறோமா, அண்டர் ப்ளே பண்ண போகிறோமா, அல்லது இயல்பு லைஃப்பில் பேசுகிற அதே மீட்டரில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க போகுதா ஓகே, அப்படின்னா, அதுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதை டீல் பண்ணுற ஆர்டிஸ்ட். கெட்டி மேளத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இருக்குது. ஓகே, அது ஷூட்டில் நான் ரொம்ப அழகாக உணர்ந்தேன். ஓகே, இப்போ நம்ம அதை வந்து அவங்க ப்ரெசன்ட் பண்ணுற விதம், அதில் இப்போ ரெகுலர் சீரியல் மீடியாவில் 1/2 hourல போகும், நடுவில் ஆட் வரும், மிஸ் ஆகும். சில கேரக்டர்ஸ் மேலே ஸ்கிரிப்ட் போகாது. ஒரு வாரத்தில் அவங்க பார்க்கும்போது பின்னாடி நல்ல பிடிச்ச கேரக்டர்ஸ் ட்ராக்காக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போகும். ஆமா, இது அப்படி இல்லை. 1 hour பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் எல்லார் மேலேயும் ஸ்கிரிப்ட் இருக்குது. அப்போ அந்த 1 hour பார்க்கும்போது ஒரு திருப்தி இருக்கும். ஓகே, ஒரு 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 நமக்கு 1 day ஒரு ஃபிலிம் பார்த்த மூட கிரியேட் பண்ணும். அது இந்த ஸ்கிரிப்டில் அட்டன் பண்ணுறாங்க. இது சரியாக சக்ஸஸ்னால் இனிமேல் ஃபியூச்சர் இது மாதிரி தான் போகும். ஓகே, சூப்பர் சார், சூப்பர். அண்ட் டக்குன்னு வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ நீங்கள் டக்குன்னு எனக்கு ஆன்சர் ஐயோ, பண்ணணும். டக்கு நல்லா சொல்ல சரி, ஓகே, மாட்டேன். நம்ம வந்து மெதுவாக ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க டக்குன்னு கேளுங்க, நான் மெதுவா சொல்றேன். ஓகே, டன். ஸோ ரேபிட் ஃபயரோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சப்போர்ட்டிங் பார்ட்னர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா சொல்லுங்க. என்னுடைய துணைவியார் தான். ஓகே, உறவுகளா துணைவியார். ஓகே, ஆனா பர்சனலா எடுத்தீங்கன்னா எனக்கு புக்ஸ் வந்து ஓகே, எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல பெஸ்ட் பார்ட்னர். ஓகே சார். நீங்கள் இவ்வளோ வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவ்வளோ அழகாக நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனோட நீ கொடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது நிறைய புக்ஸ் நீங்கள் படிப்பீங்க அண்ட் நிறைய விஷயம் உங்ககிட்டேருந்து கற்றுக்கவும் முடிஞ்சது சார். ஸோ தேங்க்யூ, நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கு. அண்ட் நீங்கள் எப்போவாது வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கீங்களா, இந்த ரோல் என்கிட்ட இருந்து மிஸ் ஆகிடுச்சு, இந்த ரோல் நான் பண்ணியிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி, சினிமாலையும் சரி டெலிவிஷன்லையும் சரி? பண்ணியிருக்கேன். ஓகே, அது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி என்னுடைய பர்சனலாக ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுனால ஓகே, ஒரு 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 கமிட்மெண்ட்ஸ் என்பது இப்படியான இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து போய் ஏங்கி அப்புறம் இது வந்து நல்ல வேலை நான் பண்ணலிங்கிற வருத்தம் சந்தோஷம் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே, அப்பா நல்ல வேலைடா இது பண்ணல நான் ஓகே, அப்படின்னும் அமைஞ்சிருக்கு. அப்போ அது வந்து அந்த மூமெண்ட்டுக்கான ஒரு விஷயம் தானே தவிர ரொம்ப வந்து அதுக்காக எப்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஓகே, இல்லை அது ஒரு அது ப்ராசஸில் அது நடக்கும். எஸ், யாரோ ஒருத்தருக்கு எனக்கு வர்ற வாய்ப்பு அப்படிங்கிறது யாரோ ஒருத்தருக்கு நிராகரிக்கப்பட்டதாக இருக்கும். எஸ். அப்போ என்ன எனக்கு வராத வாய்ப்பு இன்னொருத்தருக்கு வாய்ப்பாக போய் சேரப்போகுது. அது ப்ராசஸ் தான்.
அதனால வாவ். அண்ட் வந்து உங்ககிட்ட எடுத்தோடனே நான் வந்து இந்த கொஷின் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குறவங்க என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உப்பு புளி காரம் பயங்கர ட்ரெண்டிங்கில் செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் அந்த ஃபினாலியை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஏண்டா முடிஞ்சு இன்னும் அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கணுன்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் முடிஞ்சதுக்கு அப்புறமும். ஸோ அந்த வெல்கமிங் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு? நான் பொதுவெளியில் போகும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு எல்லா தலைமுறையும் அது வந்து ரீச் ஆகிருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு மிடில் ஏஜ் ஃபாதர் மதர் அவங்க ப்ராப்ளம், அந்த குழந்தைகள் 2K கிட்ஸுடைய மைண்ட் செட்டை எப்படி டீல் பண்ணுறது அப்படி தான் அந்த ஸ்கிரிப்ட். ஆமாம் ஆமாம், அது ஓகே. ஆனால் அது குழந்தைகளையும் கடந்த தலைமுறையில் இருக்கிற பெரியவங்களையும் அது அது வந்து பிடிக்க வச்சிருக்கு. எஸ் கண்டிப்பாக. அப்போ நான் ஒரு பயணங்கள்லையும் பொதுமக்களுடைய பகிர்வுலையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எஸ், ஏன்னா அந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து லீடே வந்து உங்களை வச்சு தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் பர்ஃபெக்டாக அந்த எண்டிங்குமே வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு அஸ் ஆடியன்ஸாக நாங்கள் பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி கதை இந்த மாதிரி களம் இந்த இடத்துல திரும்பும் அப்படின்ற ஒரு ப்ராமிசிங் இருந்ததோ அது அப்படியே பர்ஃபெக்டாக முடிஞ்சதுன்னு பார்க்க முடிஞ்சது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப்பா ஃபிகரில் பயங்கரமாக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க. ஸோ எங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேத்துக்கு தெரியும் தான் சொல்லணும். பட் ஆனால் பர்சனல் லைஃப்பில் இருக்கிற நமக்கு அப்பான்ற ஒரு கனெக்டிவிட்டி வந்து சீரீஸில் இருக்கும்போது அந்த சீரீஸை பார்க்கும்போதுன்றது தாண்டி எல்லாருக்குமே வந்து அந்த கனெக்டிவிட்டி இருக்குப்பா. இந்த மாதிரி அப்பா நமக்கு ஒரு மாதிரி சில் ஃபாதராக இருக்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணாலுமே தப்பை சுட்டி காட்டுறதும் இருக்குது. அண்ட் ஈஸியாக நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்ப்பான்னு போய் சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸும் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் உங்களுடைய கேரக்டர்லேயும் சரி உங்களை பார்க்கும்போதும் அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ அந்த ஃபீல் எப்படி டேக் ஓவர் பண்ணி கொண்டு வந்தீங்க? இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்லப்படும் போது இந்த ஸ்கிரிப்டை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஓகே. ரீசன் என்னென்னா வெறும் ஃபாதர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் அடையாளத்தோட இந்த ஸ்கிரிப்ட் இல்லை. ஆமாம், ஃபாதர் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய சொசைட்டிக்கு ஒரு வேல்யூ கொடுக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக. அதனால சீன் டீலிங்கை தாண்டி உணர்வு ரீதியாக எங்கேயோ ஒரு இடத்தில் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மாயாண்டி குடும்பத்தார் நான் திரையில் பண்ணும்போது ஒரு 3-4 பசங்க இருக்கக்கூடிய ஒருத்தன், ஒரு வீட்டில் ஒரு மூத்த மகனாக இருக்கக்கூடிய நான், அந்த சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளை அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிச்சு. அது இன்னைக்கு வரையிலும் எங்கே போனாலும் நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் தான் சார் எங்கள் குடும்பம் அப்படின்னு அந்த உறவுகளை சொல்லி எங்கிட்ட வந்து பேசுவாங்க. அதுக்கு அடுத்தது உப்பு புளிக்காரம். இப்போ உப்பு புளிக்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரு எங்கள் அப்பா போல இருக்கு அப்படிங்கிற அந்த உறவை வந்து ஸ்கிரிப்ட் தாண்டி அந்த உறவுகளை சொல்றேன். அப்போ இதுக்கு நடுவில் நான் ஏதாவது படம் பண்ணலையா, அப்பாவா ரோல்ஸ் பண்ணலையா, அல்லது அண்ணன் தம்பியா பண்ணலையான்னு நிறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஸ்கிரிப்ட். ஆனால் அது ஒரு இந்த உணர்வை கடத்தலை. சில ஸ்கிரிப்ட்ல அந்த உணர்வை கடத்தக்கூடிய ஸ்பேஸ் இருக்கும். அது உப்பு புளிக்காரத்தில் இருந்தது. அது நான் நியாயப்படுத்துறதுக்கு உழைச்சேன். கண்டிப்பாக சார், அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும் ரியலி. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ஓன் பண்ணிக்கிற அந்த கேரக்டர் ஓன் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது பர்ஃபெக்டாக உங்களுடைய ரோல் நாங்கள் பார்க்க. அது நான் மட்டும் இல்லை, அந்த ஸ்கிரிப்டில் என்னுடைய மகள்களாக நடித்த 3 குழந்தைகள், என்னுடைய துணைவியார், அப்புறம் என்னுடைய மகன், மற்ற ஒரு அந்த கேரக்டர்ஸ் அத்தனை பேருமே அவங்கவுங்க அந்த கேரக்டரோட மீட்டரில் ஆக்ட் பண்ணி அவங்களும் நிறைய அந்த இடத்துல வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஏதோ பர்சனலாக ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து வந்து ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணிருச்சு. புரியுது. ஓகே. அண்ட் வந்து இது ஆடியன்ஸ் வந்து எனக்கு வந்து கேட்க சொன்ன ஒரு கொஸ்டின், உங்களுக்கு அந்த 3-4 பசங்களில் உங்களுக்கு யார் ரொம்ப ஃபேவரேட்? இல்லை, எனக்கு எல்லாத்தையுமே பிடிக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் அப்படி வச்சுக்கல. ஏன் அப்படின்னா எனக்கு 2 மகள்கள், 2 மகள்களுமே எனக்கு பர்சனல் லைஃப்லேயே வந்து நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். ஆனால் நான் எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா தானே. அதனால் எனக்கு அவங்களுக்கு எனக்கு குழந்தைகளுடைய குணாதிசயம் வேற வேறையா இருக்கலாமே தவிர எல்லாரையும் டீல் பண்ண வேண்டியது என் மனநிலைங்கிறதுனால எனக்கு தனிப்பட்ட முறையில் யாரும் இல்லை, எல்லாரையும் பிடிக்கும். அவங்க வந்து விட்டு கொடுக்காம பேசுறாங்க அப்படின்றது, அப்பா வந்து நம்ம எப்படி யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி கரெக்டாகவே சார் பேசிட்டாங்க. இருந்தாலும் வந்து ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி சுட்டி குழந்தையா வந்து சுத்திட்டு இருக்கிற பசங்கன்னா யார் சொல்லுவீங்க? அந்த சின்மயி கேரக்டர், யாசிகா கேரக்டர், எல்லாருமே
ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த குணாதிசயம் தெரிஞ்சுதான் கேரக்டர் ஆமா போட்டிருக்காங்க. ஓகே பர்சனலா வந்து எப்படி இருப்பாங்களோ அதை வச்சு அப்படியே போட்டு மேட்ச் பண்ணிட்டாங்க. அப்படிதான் இருந்தது. ஓகே ஓகே சார், உங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கும் இல்லையா, ஒரு கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்ககிட்ட டேரெக்டாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் வந்து என் அப்பாவா பார்த்தேன் அப்படின்னு இப்போ நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இல்லையா, ஓவரால் உப்பு புளிக்காரமுக்கு வர அந்த கமெண்ட்ஸும் சரி, பர்சனலாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்த கமெண்ட் தான் என்ன சொல்லுவீங்க? என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என் குழந்தைகளுடைய கமெண்ட். வாவ், என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எஸ், என் மூத்த பெண் வந்து பிரியதர்ஷினி டாக்டர், சின்ன பொண்ணு சாந்தினி அவங்களும் டாக்டர், Okay. 2 பேரும். ஓகே ஆனால் தொடர்ச்சியாக அந்த உப்பு புளிக்காரத்தை வந்து அவங்க பார்க்கும்போது அப்பா உங்களை நேரில், அதாவது அவங்க ஸ்க்ரீனில் நான் பண்ணுறது வந்து அவங்களுக்கு தாங்க முடியல. ஓகே காரணம் என்னென்னா என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னுடைய குடும்பத்தில் நான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் தான். ஓகே அதனால் அவங்களுக்கு பர்சனலாக அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ஒன்று. செகண்ட், நான் என்ன நினைக்கிறேன், அப்படி பர்சனலாக அவங்க கனெக்ட் பண்ண பிறகு எனக்கு எப்படி நான் உப்பு புளிக்காரத்தை பார்க்குறேன்னா, இப்போ நம்ம ஒரு புகைப்படம் எடுக்கிறோம், போன வருடம் எடுத்தோம், அது வருடம் எடுத்தோம், ஒரு புகைப்படம் எடுத்து நம்ம ஆல்பத்தில் ஒட்டி வச்சுக்கிறோம், ஒரு சுவரில் மாற்றோம் இல்லையா, ஓகே அது மாதிரி உப்பு புளிக்காரம் என்னுடைய மிடில் ஏஜில் எனக்கு கிடைச்ச பர்சனல் ஃபுட்டேஜாக நான் பார்க்குறேன். எஸ் என் குழந்தைகளுக்கு ஒரு அப்பா உன்னுடைய நினைவுகளை நான் வந்து ஒரு பெரிய ஆல்பமாக கொடுத்துட்டு போகிறேன், கண்டிப்பா அப்படி எடுத்துக்கிறேன். ஓகே அது என்னுடைய குழந்தைகளுடைய கமெண்ட்ஸை நான் ரொம்ப முக்கியமாக மதிக்கிறேன். கண்டிப்பா சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் வித் யூ சார். நிறைய நான் உங்களை வந்து சீக்கிரமாக மீட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஏன்னா இவ்வளோ படத்துலையும் நான் வந்து பார்த்துருக்கேன், அண்ட் சீரீஸ்லேயுமே வந்து ஒரு பெர்ஃபார்மராக தாண்டி ஏதோ ஒரு பர்சனல் கனெக்ட் எனக்குமே வந்து உங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்தது. ஸோ சீக்கிரமாக மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கும் போது இவ்வளோ அழகான கான்வர்சேஷன் நமக்குள்ளே இருக்கும் அப்படிங்கும் போது எனக்கே வந்து லிட்டரலாக சந்தோஷம். குஸ்பம்ஸாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். அண்ட் கெட்டி மேளம் நிறைய பேர் பார்த்து நிறைய வரவேற்பு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸையும் சேர்த்து வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த சீரியலுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிம்மா, நன்றி. தேங்க்யூ சார்.